அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 78:5-8 அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டாராம். இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்தையர் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும்படிக்கும் தேவன்மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய சிறு மரமான கற்பனை கைகொள்ளும் படிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, பிதாக்களுக்கு கட்டளையிட்ட எல்லா பிரமாணமும் அவருடைய சந்ததியாகிய நமக்கு நம் பிள்ளைகளுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பிறக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தர் துதியை, கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் சொல்லி நாம் கர்த்தருக்குள்ளாக அவளை வழிநடத்த வேண்டும். அப்படித்தான் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நாம் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு, அவருடைய வருகை சமீபம் இருக்கிறபடியால் நம் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய உலக பிரகாரமான ஆசைகளை வெறுத்து உள்ளான மனிதர்களாக உயிர்ப்பிக்கிற வசனத்தை பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே, எங்கள் நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பனை இசப்பா ஸ்தோத்திரங்கத்தாவே, உம்முடைய பிரமாணத்தை, உம்முடைய துதியை, உம்முடைய ஆராதனை தகப்பனை, வேதத்தை தகப்பனை அறிவித்து தகப்பனை இசப்பா உடைய ரகசிய வருகைப்ப நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்தமாக இருக்க, விசுவாசம் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தங்கராஜா. துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன். என் நல்ல தகப்பனே, ஆமேன்.